السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அற்புதமான பல விஷயங்களை படைத்து அதை மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை நமக்கு படைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லும்போது ஃபபிஐய ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான், அல்லாஹுடைய அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று இறைவன் கேட்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அந்த அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய எதையுமே பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏராளமான விஷயங்களை தந்திருக்கிறான். ஆனால் மனிதர்கள் பொதுவாக அருட்கொடை என்று சொன்னால் எதை விளங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், காசு பணம் அருட்கொடை அப்படின்னு விளங்கி வச்சிருப்பாங்க. பிள்ளை செல்வம் அருட்கொடை அப்படின்னு விளங்கி வச்சிருப்பாங்க. எப்படி ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் அருட்கொடை என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபபிஐய ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான், அல்லாஹுடைய அருட்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நம்ம ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம அறிவுக்கு உட்பட்டு ஒரு சில காரியங்களை நம்ம அருட்கொடைன்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வைங்க, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம காசு பணத்தை கொடுக்குறோம், அதுவும் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு செஞ்ச ஒரு உதவியாக இருக்கும். ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு உதவியாக தான் இருக்கும். ஒரு சப்பல் வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு உதவியாக தான் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாலும் அது ஒரு உதவியாக தான் இருக்கும். ஆடைகள் வாங்கி கொடுத்தாலும் ஒரு உதவியாக தான் இருக்கும். உணவு வாங்கி செஞ்சு கொடுத்தாலும் அது ஒரு உதவி தான். இப்படி ஏராளமான காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே என்ன செய்கிறோம். அப்போ இதில் எது பெருசு எது சின்னதுன்னு கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் ஏராளமாக இருக்கிறது. அதை விட இறைவன் மனிதனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களை என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது அப்படிங்கிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 2 3 4 100 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடின்னு உட்கார்ந்து நம்ம எண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்படிங்கிற விஷயத்தா அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அருட்கொடை என்ன அப்படின்னு சொன்னால், வேதனை ஒரு அருட்கொடை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அது என்ன, வேதனை அருட்கொடையாக இருக்குமா? வேதனையே ஒரு துன்பம் தானே, ஒரு கஷ்டம் தானே, ஒரு துயரம் தானே. அப்போ வேதனை எப்படி அருட்கொடையா இருக்கும்? கையில் அடிபட்டா வேதனை வலிக்குது, வேதனையா இருக்குது. யாராவது திட்டிவிட்டால் மனவேதனையாக இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டால் உடம்பு வேதனையாக இருக்கிறது. இப்படின்னு ஏராளமான வேதனைகள் மனிதனுக்கு செய்து இருக்கும்போது, வேதனை ஒரு மனுஷனுக்கு அருட்கொடையா இருக்குமா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இருக்குது அப்படின்னு தான் அல்லாஹ்வுடைய வசனங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யென கருதுகிறீர்களோ அல்லாஹ் கேட்கிறான்.
வேதனை ஒரு அறுக்கொடையாக இருக்குமா அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வேதனை என்பது ஒரு அறுக்கொடை தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பல விஷயங்களை வச்சு பார்க்க முடிகிறது. ஒரு வார பத்திரிகையில வந்து ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வீடு கட்ட போகும்போது குழந்தைய தூக்கிட்டு போறவங்க அந்த மரத்துக்கு கீழே ஊஞ்சல் மாதிரி தொங்க விட்டு, தொட்டில் மாதிரி தொங்க விட்டு அதில் பட்டுட்டு கட்டிட வேலை பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை அழுவுது, ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு அழுவுது. அழுத உடனே அந்த தாய் ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, அந்த தாய் வரைக்கும் கேட்கு. இந்த குழந்தை வந்து தாயை வந்து அழுது கூப்பிடுகிறது. அழுது கூப்பிட்ட உடனே தாய் ஓடோடி வர்றாங்க. அந்த பிள்ளையினுடைய மேனிகள்ல எறும்பு மொய்த்து கொண்டு இருக்கிறது, உடம்புல எறும்பு மொய்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ எறும்பு வந்து மொய்த்து கடிச்சு வேதனை என்ற ஒன்று அந்த குழந்தைக்கு கடத்தப்படலாம். அந்த பிள்ளை அழுகாது. யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை அழுகுறதுக்கு காரணம் என்னன்னா வலிக்கிறதுனால தானே அழுகுது. குழந்தை அழுகுது, வலிக்குது. இந்த வலியினால் வேதனை வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை என்ன செய்யுன்னா ஒப்பாரி வச்சு அழுகுது. அப்ப ஒப்பாரி வச்சு அழுத உடனே தாய் அங்க இருந்து ஓடி வந்து என்ன செய்றாங்க, பார்க்கிறாங்க, பிள்ளையினுடைய உடம்புல எல்லாம் எறும்பா இருக்கிறது. அப்போ எறும்பு என்னை கடிக்கிறது என்ன அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாதது அழுகை என்று வருகிறது. அப்ப இறைவன் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரு வேதனையை அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையின் மூலியமாக தாய்க்கு செய்தி போய் சென்றடையுது. தாய்க்கு என்ன செய்யுது, அந்த செய்தி போய் சென்றடையக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அப்ப வேதனைங்கிறது ஒரு அறுக்குடையா இல்லையா? இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு இதே மாதிரி இன்னொரு செய்தியில வரும்போது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு வந்து அந்த அதனுடைய வயிற்று தேவையை செய்து நிறைவேற்றும் போது குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த அம்மா வந்து வயிற்று தேவையை நிறைவேற்றும் போது அதுக்கப்புறம் அந்த அழகை பார்த்த பிறகு பார்த்தால் கழுத்தில் உள்ள ஒரு ஊக்கு அந்த பிள்ளையினுடைய கண்ணை பதம் பார்த்து கொண்டு இருந்தது. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா எனக்கு வலிக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தை வந்து சொல்லுது, அழுது சொல்லுது. அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய அறுக்குள்ள பாருங்க. குழந்தையால வந்து இப்போ குழந்தைக்கு வலியே இல்லைன்னு வைங்க, வலிக்கலன்னா அழுதாது, அழுவலன்னா தாய்க்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வலியை ஒரு வேதனையை என்ன செய்யறான், அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன். குழந்தையே காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் ஒரு வேதனை வலி என்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நம்மளும் ரோட்ல போறோம், சில இப்ப சென்னை மாதிரி இல்லாம கிராமப்புறங்கள்ல ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான முட்கள், அதே மாதிரி ஆணி, இது மாதிரிலாம் கிடக்கும். நம்ம ரோட்ல சில பேர் போறாங்கன்னு வைங்க, காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னு வைங்களேன், ஆணு அலறணும் இல்லையா? அதே மாதிரி பைக்ல போயிட்டு இருக்கோம்னு வைங்க, கண்ணுல ஒரு தூசி விழுந்துட்டா நமக்கு வலி உறுத்துது, கண்ணுல தூசி விழுந்தா உறுத்துது. காலில் ஒரு முள்ளு குத்திடுச்சுன்னா நமக்கு வேதனை தாங்க முடியல. உடனே அது என்னன்னு பார்த்து அந்த முள்ளை உருவன பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த இடத்த விட்டு நகர்கிறோம். ஒரு பேச்சுக்கு நமக்கு அந்த வேதனைன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், காலில் முள்ளு குத்துறதுனாலதானே வந்து நமக்கு அந்த வேதனை வருது. வேதனைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு காலத்தினுடைய காலையும் ஒரு 50-60 ஆணி இருக்கும், முள்ளு இருக்கும், தெரியவே தெரியாது, அழுகி ஒண்ணு இல்லாம போயிடும். அப்போ உடனே முள்ளு குத்துன உடனே நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய அறிவுக்கு உடனே அந்த தகவலை பாஸ் பண்றது, கொண்டு வந்து சேர்க்கிறது எதுன்னு சொன்னா வேதனை தான் ஒரு மனிதனை என்ன செய்யுது, அதை வந்து சொல்ல வைக்கிறது. காலில் முள்ளு குத்திட்டு எடு, முள்ளு குத்துறதுனா தெரியாம நீ நெஞ்சிடாத போய்கிட்டே இருக்காத. பைக்ல சில இடத்துல முள்ளு கூட குத்தி இருக்கும், ஆணி கூட குத்தி இருக்கும், அது பஞ்சர் ஆகிற வரைக்கும் அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஆயிரும் நம்மளும் என்ன ஆயிடுவோம், நம்ம காலில் முள்ளு குத்தி இருக்கோம், ஆணி குத்தி இருக்கோம், நமக்கு வலி இல்லைன்னு வைங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுல வந்து காலை கழுவுறோம், அப்ப இன்னைக்கு இத்தனை முள்ளு குத்தி இருக்குதா, இத்தனை ஆணி குத்தி இருக்குதான்னு பாக்குற மாதிரி ஆயிடும். ஆனா அல்லா என்ன பண்ணி இருக்கா பாருங்க, ஒரு சின்ன முள்ளு குத்தின உடனே
சின்ன ஆணி குத்துன உடனே அது நம்முடைய அறிவுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அதுக்கு கடத்தக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் வேதனை. இந்த வேதனை இல்லாம ஒரு நல்லா இருக்குன்னு வைங்களா, ஒரு பேச்சுக்கு ஆணி குத்துன உடனே நமக்கு வேதனை இல்லை, நல்ல இதமா இருக்குன்னு வைங்க, இன்னும் 4 ஆணி குத்துட்டோன்னு பேசாம நினைச்சுவா மனுஷங்க இருப்பான். அப்ப என்ன ஆகும், செப்டிக் ஆகி ப்ராப்ளம் வந்துடும். அப்ப வேதனைன்னா தான் உடனே எடுப்பான். ஒரு வேதனை, ஒரு முள்ளை எடுக்கணும், கண்ணில் ஒரு தூசி விழுந்துட்டு வைங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும், கண்ணில் தூசி அடிச்சிருது, உடனே கண்ணு உறுத்தி கண்ணீர் வந்த உடனே டக்குன்னு பாட்டி கண்ணை கழுவுறோம், உடனடியாக அதை எடுக்கிறோம். அப்ப இது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனை என்றாலே அதாபு நினைச்சிடக்கூடாது. வேதனை என்றால் அதாபு, அது துன்பம், அது துயரம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதனையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான், வேதனையினாலும் நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை என்ன நினைத்தாலும் உங்களால் எண்ணி முடியாது, அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறாங்க. அப்ப வேதனை அருட்கொடை தானே, யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, பாலஸ்தீனத்தில் உள்ள மக்கள் மரணிக்கிறாங்க. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ இருக்கிறோம் இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு கரஜுலின் வாகிதின் இனிஸ்தகா ஐனுகு இஸ்தகா குல்லுகு இஸ்தகா ரகசுகு அப்படின்னாங்க. ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு உடம்பு மாதிரி அப்படின்னாங்க. ஒரு இடத்துல காயம் பட்டால் மறு இடத்துல அது காயத்தை என்ன செய்யும், கடத்தும், வேதனையை என்ன செய்யும், கடத்தும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடம்பு மாதிரி இருப்பார்கள் அப்படின்னாங்க. பாலஸ்தீனத்தில் ஒரு முஸ்லீம் அடிபட்டான்னு நமக்கு இங்க இருந்து இருந்துச்சு. அந்த வேதனை எத்தனையோ நாடுகள் கடந்து நம்மளை தாக்குது இல்லையா? எவ்வளவு இப்ப அதனால என்ன உலகம் முழுவதும் உள்ள மக்கள் என்ன செய்றாங்கன்னா, அந்த வேதனையினுடைய காரணமாக அவங்க என்ன செய்றாங்க, போராட்டத்தை பண்றாங்க, பெரிய அளவுல அரசுக்கு எதிராக போராடுறாங்க. அப்ப அந்த வேதனை என்பது பல பல முறைகள்ல இருக்கிறது. அதாவது முள்ளு குத்தினாலும் வேதனை தான், ஆணி குத்தினாலும் வேதனை தான், அந்த எறும்பு கடிச்சாலும் வேதனை தான், பல்லு வலி கூட அப்படித்தானே. நமக்கு பல்லு வலி வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த பல்லு சொத்தையாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரியப்படுத்துது. அவ்வளவுதான், நான் சொத்தையா ஆகிட்டேன், அப்படி சொத்தையாகி கொண்டிருக்கிறது, உடனடியாக மருத்துவரை பாருங்க, இல்லைன்னா அடி வேறு வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும், புடுங்குற நிலைமைக்கு ஆயிரும் அப்படிங்கிறத அந்த தகவலை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு வேதனை மூலியமா தான் நமக்கு தெரிய வருது. அப்படியே கூட சில பேர் நினைச்சிருவாங்க, விட்டு வச்சிருவாங்க இல்லையா? அப்ப அந்த வேதனை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகளாக இருக்கிறது என்பதை நம்ம ஒவ்வொரு சம்பவங்களா எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். இப்ப தாய்மார்கள் குழந்தை பெறுறாங்கல்ல, குழந்தை பிறகும் போது பிரசவ வேதனை அப்படின்னு வேதனை ஒன்று இருக்கு இல்லையா? இந்த பிரசவ வேதனையும் ஒரு அருட்கொடை தான், நல்லா விளங்கிடணும். அதுவே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஒரு பிரசவத்துக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அல்லது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் அது வேதனை ஏற்படுது இல்லை, அது ஏற்பட்ட உடனே தான் மனுஷன் தயாராகிறான். ஆட்டோவை பிடி, அதை பிடி, பஸ் பிடி, வாகனத்தில் போய் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்டனாவு குழந்தைக்கு பிரசவம் ஆகும் போது வயிற்று வேதனை வந்து விட்டது சொல்றாங்களே இல்லையா? அப்போ இதை அலர்ட் பண்றாங்க. நல்லா விளங்கி யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய அலர்ட், அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப எச்சரிக்கை செய்யறதுனாலதான் மனுஷன் என்ன செய்யறான், அதற்கான தயார் நிலையை ஏற்படுத்த முடிகிறது. 10 மாசம் தயார் நிலையில இருக்க மாட்டான் இல்லையா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தயார் நிலையில இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை பிரசவம்ங்கிற அந்த நேரத்தில் இருக்கும்போது தான், அந்த வலி என்ற கொண்டு வரும்போது தான் ரொம்ப அவங்க தயார் நிலைக்கு ஆயிடுவாங்க. இன்னைக்கு உள்ள பிரசவங்கிறது வேற. இன்னைக்கு இந்தியாவில் உள்ள பிரசவ முறைகள்லாம் என்னன்னா, முன்னக்கடியே எழுதி கொடுத்துருவாங்க, இத்தனாம் தேதி 5ஆம் தேதி தான் குழந்தை பிறக்குன்னு வைங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னக்கட்டியே டேட்டை கொடுத்துருவான். அதுக்கு காரணம்னா சம்பாத்தியம். அப்படிலாம் இருக்குது. அப்படின்னா தான் சிசரிக்கும் பண்ணி 5ஆம் தேதி ஆயிடுச்சு ஆக போகுது, இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிட்டு, ஐயோ அவ்வளவுதான், ஐயோ இப்படித்தான் அப்படின்னு பயங்கரமா பயமுறுத்தி என்ன செய்வோம், பணத்தை வாங்குறதுக்காண்டி அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே டேட்டு கொடுத்துதான் இங்கெல்லாம்.
அரபு நாடுகள் இது மாதிரியான நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த என்ன டேட்டோ அதான் கொடுப்பான், அந்த டேட்ல தான் கொடுப்பாங்களே தவிர இங்க மாதிரியான இடங்கள் என்னச்சுன்னா சிஸ்டரிங்க்கு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒரே சிஸ்டரிங்க்கு ஃபேமஸ் அப்படிங்களா சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா முறையாக ஒரு பிரசவ வலி என்ற ஒரு வலியை ஏற்படுத்தி அந்த வலியின் மூலியமாக அந்த குழந்தை வரக்கூடிய ஒரு அலாட்டை நமக்கு தருகிறாங்க என்று சொன்னால் இது அறுக்குடையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. காசு பணத்தை நம்ம அறுக்குடைங்கிறோம். என்ன செய்யறோம்? காசு இருக்குது, பணம் இருக்குன்னு சொன்னா, அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம், மாநிலத்திலேயே முதன்மை இடத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு அறுக்குடைங்கிறோம். அது அறுக்குடை இல்லைன்னா கிடையாது. அதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தானே, அல்லாஹ்வுடைய பாக்கியம் தானே, அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனா மனிதர்கள்ல அதிகமான பேர் எதை அறுக்குடையாக விளங்கி வைத்திருக்காங்கன்னு சொன்னா காசு பணங்கள் மாதிரியான முக்கியமான 1-2 அல்லாஹ் சொல்ற எண்ணவே முடியாதுங்கிறான். மனுஷன் சொன்னா என்ன பாருங்க 5 தான் இருக்குது, மொத்தமே இவ்வளவுதான், இந்த 5க்குள்ளதான் ஒரு மனிதனுடைய அறுக்குடை இருக்கிறது என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களை என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப அற்புதமான மார்க்கம். அதை சொல்லும் போது அந்த குர்ஆனுடைய வசனமே அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அமைதியின் இல்லத்தின்பால் அழைக்கிறான். இந்த மார்க்கம் அமைதியை தரக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லையா? அதாவது இது எல்லாமே அறுக்குடைக்கு சொல்றேன். அதாவது காசு இருக்கு, பணம் இருக்கு, மற்றது இருக்கு, அமைதி இல்லைன்னு வைங்க, அப்ப அருள் அந்த இடத்துல இல்லைன்னு ஆயிருது இல்ல? அப்படித்தானே? நம்மகிட்ட அமைதி இருக்குது, அவன்கிட்ட காசு இருக்குது, அவங்ககிட்ட அமைதி இல்லை, நம்மகிட்ட காசு இருக்குது, இப்படின்னு ஒவ்வொருத்தையும் வேற வேற விஷயங்கள் இருக்கே இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அழைக்கிறான், அமைதியின் இல்லத்தின்பால் அழைக்கிறான். இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது பல்வேறு விதமான அருக்குடைகளை தரக்கூடிய ஒரு மார்க்கம். அதுக்குதான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லும் போது இவ்வளவு அருக்குடை இருக்கிறது, இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்களிடத்துல பெரிய அளவுல பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு இடங்கள்ல ஒரு காரியங்கள்ல இஸ்லாம் மார்க்கம் எடுத்து சொன்ன காரியங்கள்ல ஏராளமான அற்புதங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, அதை விளக்கி இருக்கிறாங்க என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில நேரங்கள்ல நமக்கு கவலை வருகிறது. யார் மேல வருதுன்னா நம்ம பிள்ளைகள் மேல கவலை வருது. அதாவது நம்ம பிள்ளைகள் படிக்கணும், அது ஒரு கவலை தான் இல்லையா? கவலைங்கிறது ஒரு வேதனை தானே, ஒரு வேதனை தான். படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நல்ல இடத்துக்கு வரணும், இப்படி வறுமையில் இருக்கிறாங்களே இப்படின்னு ஒரு வேதனை இருக்கு இல்லையா? இந்த வேதனைகள் இதுவும் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு முன் எச்சரிக்கையாக நீங்க சோர்வாக இருக்காதீங்க, உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்லுது. நான் போர்க்களத்துக்கு சொல்வதாக இருந்தா கூட நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கிறான். அப்போ அந்த உலகத்துல நீங்க வாழும் போது எச்சரிக்கையாக இருங்க. நீங்க எச்சரிக்கை இல்லாம இருக்காதீங்க. ஒரு பொருளாதாரம் இருக்கிறவங்க அதை திரட்டுவதற்கு முயற்சி செய்யறதும் ஒரு பய உணர்வு தான். பய உணர்வு வர்றவங்க தான் அதை முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கடையை திறந்து வச்சு அவர் பாட்டு ஜாலியை படுத்துவோம்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், லாஸ் ஆயிருமா இல்லையா? கடையை திறந்து வச்சு அவர் பாட்டு படுத்து தூக்கிட்டு இருந்தா லாஸ் ஆயிடும் இல்லையா? ஆனா அந்த பய உணர்வு வருதுங்க, ஒரு கவலை வருதுன்னு வைங்க, ஒரு வேதனை வருதுன்னு வைங்க, இந்த வேதனைகள் தான் மனிதன் என்ன செய்யும், அதை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியதா இருக்கும். இப்போ ராக்கெட்டுக்கு அந்த எரிபொருள் எப்படி தூக்கி செல்கிறதோ, மனிதனை இயக்குறதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இது மாதிரியான எச்சரிக்கைகள் ஒரு மனிதன் என்ன செய்யும். ஒரு போர்க்களம் ஒரு படை திரட்டு வர்றாங்கன்னா அப்ப என்ன செய்வாங்க, பயப்படுவாங்களா, முன்னெச்சரிக்கையா நின்று ஒரு ராணுவத்து மாதிரியாக அந்த அணிவகுப்பு நடத்தி நிறைய அந்த தடவாளங்கள்லாம் உருவாக்கி எதிரிகளை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அந்த எச்சரிக்கைகள்லாம் எதன் அடிப்படையில் வருதுன்னா கவலையின் அடிப்படையில் வருது. கவலை என்று ஒன்று வர்றதுனால, வேதனை என்று ஒன்று வர்றதுனால தான் மனுஷன் பல விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கையாகவே இருக்கிறான். அப்ப அது ஒரு அருக்குடை தானே. இறைவனுடைய அருக்குடைகள்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வேதனை என்பதும் ஒரு அருக்குடையாக இருக்கிறது
என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, வேதனைனாலே அறுக்குடையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் என்ன பார்த்துன்னு சொன்னா, வேதனையும் ஒரு அறுக்குடை இல்லையா? வேதனை என்றாலே அறுக்குடையா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது, அப்படி விளங்கிடக்கூடாது. இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப நான் உதாரணத்துக்கு தான் ஒன்று சொல்லி காமிச்சேன். நிறைய விஷயங்களுக்கு இந்த வேதனை என்பது ஒரு அறுக்குடையாக இருக்கிறது, நிறைய காரியங்களுக்கு. சரியா? அது தூக்கத்தில் முதற்கொண்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட அல்ல என்ன செய்வான்னு சொன்னா, சில இடங்கள்ல நம்ம ஒரு காற்று ஓட்டம் இல்லாம ஆக்சிஜன் இல்லாத ஒரு பகுதியில் படுத்து போறோம்னு வைங்க, அப்போ நம்ம உடம்பு நம்ம ஓவர் கூலிங்கான ஒரு இடமா இருக்குன்னு வைங்க, அப்போ நம்ம உடம்பு பாதிப்பை ஏற்படும் சொன்னா டக்குன்னு ஒரு கனவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்தி டக்குன்னு எரிஞ்சிருவோம். நம்மளே நமக்கு தெரிய பயந்து எரிஞ்சிருவாங்க. ஆனா அந்த இடம் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால், சில துன்பங்களை கொடுத்து கூட நம்ம என்ன செய்வான், அந்த இடத்துல காப்பாற்றுவான். இதெல்லாம் ஒரு துன்பம், வேதனை, கவலை, இதெல்லாம் ஒரு விதத்துல சில நேரங்கள்ல அறுக்குடையாக இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே வேதனை என்பது ஒரு அதாபம் இருக்கிறது. அதாவது அதாபான வேதனையும் இருக்கிறது, அறுக்குடையான வேதனையும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயணம் இருக்குல்ல, அதாவது நம்ம ஏதாவது வெளியூருக்கு மற்ற இடங்களுக்கு பயணம் சொல்லலாம், கிதாத்தும் மினல் அதாபுன்னாங்க. நரகத்தினுடைய ஒரு துண்டுனாங்க. பயணம் இருக்கு இல்லையா, அது நரகத்தினுடைய ஒரு வேதனையினுடைய ஒரு துண்டு அப்படின்னாங்க. இது நீங்க பயணம் போறாங்கல்ல, எங்கேயாவது வெளியூருக்கு அங்க இங்கெல்லாம் போறாங்கல்ல, அவங்கள்ட்ட அதிகமான பேர்த்த கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படிப்பா இருக்குது, முதல்ல என் வீட்டுக்கு போகணும், அது எப்போ வீடு போய் சேர்ந்து தெரியல வண்டி அப்படிம்பாங்க. இங்க இருந்து போகும்போதே ரொம்ப ஆர்வமா போவாங்க. அது ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ இல்ல ஊருக்கோ கல்யாணத்துக்கோ அங்கன்னு போக ரொம்ப இதா போவாங்க. ஆனா போனவங்க 4 நாள் போனாலும் 2 நாள்ல உடனே சொல்லுவாங்க, எப்போ வீட்டுக்கு போய் சேருவோம்னு தெரியல அப்படிம்பாங்க. வீடு தான் அவங்களுக்கு அறுக்குடையா இருக்கும். நேர வீடு வந்துட்டாலும் எப்பாடி போதும், வந்துட்டோம், சந்தோஷமா வந்துட்டோம். அந்த பயணம் இருக்குல்ல, ரொம்ப அதாபா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும். போகும்போது கூட அந்த பயணத்தினுடைய பாரம் தெரியாது. இங்க இருந்து திருநெல்வேலி போறான்னு வைங்க, அந்த போகும்போது ஒரு எண்ணத்துல ஒரு இலக்குல போறான், வரும்போது எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோன்னு இருக்கான். அப்ப என்னடா இது இஞ்சிஞ்சா வண்டி நகருதே, எவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயணம் என்பது வேதனையினுடைய ஒரு பகுதி அப்படின்னாங்க. அப்போ இது அறுக்குடையா கிடையாது. இது அறுக்குடையா என்ன செய்யாது. ஒரு பயணத்துல வேதனையில நம்ம போய்கிட்டு இருக்கோம்னா அது ஒரு அதாபான ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களுக்கு மறுமையில வேதனையை பரிசாக கொடுப்போங்கிறான். வேதனையே என்ன செய்வானா பரிசா கொடுப்போம் அப்படிமா. ஆனா பரிசுனா நம்ம என்ன செய்யக்கூடாது, நல்ல விஷயம் தான் கொடுக்கறது, எனக்கு ஒரு 5 கிலோ வேதனை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்காது. அந்த வேதனையை எல்லாம் சொல்லல. அது அல்லாஹ் ஒரு கிண்டலா, அதாவது அல்லாஹ்வுடைய சொல்லை மறுத்து ரொம்ப இந்த உலகத்தினுடைய விஷயங்கள்ல ரொம்ப கேளிக்கைய கிண்டலா இருப்பாங்களா, அவங்களுக்கு அல்லாஹ் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்னா வேதனையை பரிசா கொடுப்போம் அப்படிங்கிறான். அப்படின்னா சும்மா இல்லை, அது எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அதனுடைய அடித்தட்டில் உள்ள அந்த நெருப்பு ஜுவாலையில் ஒருவருக்கு, அதாவது நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் கிடப்பார்கள். அது வேதனையினால் அவர்கள் அலற சத்தம் இருக்கும். அப்படி நரகத்தில் பயங்கரமான வேதனை இருக்கும், சீல் புகட்டப்படும். அது அவர்கள் குடிப்பார்கள், மெடராக குடிப்பார்கள், வேதனைகளால் அலறுவார்கள். ஒரு மரத்தை நோக்கி எல்லாரும் ஓடுவார்கள். நரகத்துல ஒரு மரத்தை நோக்கி எல்லாரும் ஓடுவார்கள். அதான் நமக்கு நிழல் தரக்கூடிய இடம் சொல்லி ஓடுவார்கள். அந்த மரமோ தீ பந்தங்களை வீசி எரியும். அங்கிருந்து ஓடுவார்கள். அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் அங்கிருந்து ஓடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனை என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்கள். அதே மாதிரி நரகத்திலேயே ஒரு சின்ன வேதனை என்ன தெரியுமா, அதாவது நெருப்பினால் ஆன ஒரு செருப்பு கொடுக்கப்படுமா. நெருப்புல ஒரு செருப்பு, அதை அவர்கள் அணிந்து கொண்டால் அவங்களுடைய தலை நிச்சயமா
கொதிக்கக்கூடியதாக மாறிவிடும். அவ்வளவு கடுமையான வேதனையாக அது இருக்கும் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலையும் சில விஷயங்கள் வேதனையா தான் இருக்குது, அதாப்பா தான் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் காலை பொழுதில் நம்முடைய வேதனை அவர்களுக்கு வந்து அடைந்ததுங்கிறான். அதிகாலை பொழுது இருக்கு இல்லையா, சுபுக்கு முன்னாடி உள்ள நேரம், அந்த மாதிரியான நேரத்தில் இந்த கூட்டத்தாருக்கு நமது வேதனையை நாம் அனுப்பினோங்கிறோம். அப்போ வேதனையை அனுப்பணும்னா அவங்க வீடுகள் இடிஞ்சிச்சு, தரைமட்டமானாங்க, ஏராளமான பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டது, மரணம் அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னா அது அருள் ஆகிருமா? அது அருள் கிடையாது. அப்போ இது மாதிரி வேதனையான ஒரு காரியங்கள், துன்பமான ஒரு காரியங்கள் வரும்போது அது மாதிரியான வேதனை நிறைந்த பல விஷயங்கள் இருக்கிறது என்பதையும் நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை குறித்து பல எச்சரிக்கைகள் செஞ்சாங்க. நரகத்தினுடைய அதாபு வேதனைகள், கடுமையான வேதனைகள் இருக்கிறது, அந்த வேதனைகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்ப ரெண்டையுமே நம்ம கவனிக்கணும். இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல அவனுடைய அருட்கொடைகள் மறைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு அருட்கொடைகள் தெரியுமா? அதாவது இந்த உலகத்தினுடைய அருட்கொடைகள்ல குப்பை இருக்கு இல்லையா, அந்த குப்பை கூட ஒரு அருட்கொடை தான். நம்ம நினைக்கிறோம் குப்பை தானே, அதுல என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா குப்பையை நீங்க யோசிச்சு பாருங்க, குப்பை தான் அதை மாறி ஒரு இடத்துக்கு என்ன செய்யுது, திரும்ப விவசாயத்துக்கு வந்து உணவாக மாறுகிறது. அப்படி ஒண்ணு நடக்க இல்லையா? ஒரு வாத்தியார் கிண்டலா என்ன செய்வாரா, அந்த நாகூர் பகுதிகளில் ஒரு வாத்தியார் என்ன செய்வாருன்னா அந்த பசங்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்பாராம். என்னன்னா, என்னப்பா நீ இன்னைக்கு ஏதாச்சும் என்ன படிச்சேன்னு மார்க் அதாவது கொஸ்டின் கேட்பாராம். கேட்கும் போது அவன் என்ன செய்வானா, ஒழுங்கான பதில் சொல்லன்னா என்னத்தை தின்னான்னு கேட்பான். இன்னைக்கு அவன் ஏதாச்சும் ஒண்ணு என்ன செய்வான், நான் ஆடு தின்ன, மாடு தின்ன, மீன் தின்னு, அது குறித்து தானே உனக்கு இருக்கும். அவரு சைவம் போல தருது, அதனால அவர் என்ன செய்ய, அது குறித்து தானே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் அந்த வாத்தியாருடைய வேலை என்னன்னு சொன்னா, மாணவர்களை கிண்டல் பண்ணுவதும் கேலி பண்ணுவதும், உணவுகளை வச்சு கேலி பண்றது, கிண்டல் பண்றது. எதையாச்சும் ஒழுங்கா பதில் சொல்லணும்னு சொன்னா மாட்டுப்பட்டி தானே இருக்கும், ஆட்டுப்பட்டி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது. ஒரு நாள் ஒரு மாணவன்ட்ட அந்த வாத்தியார் கேள்வி கேட்கிறாரு, இன்னைக்கு இந்த இதுக்கு கொஸ்டின் சொல்லி பதில் சொல்லணும்னே அவன் ஏதோ தப்பான்னு சொல்ல, உடனே இன்னைக்கு என்ன தின்னுட்டு வந்த அப்படின்னு அவன் கேட்க, உடனே சொல்ல, நான் ஆடு தின்னுட்டு வந்தேன். ஆடெல்லாம் போய் திம்பாங்களடா அப்படின்னு கேட்டவுடனே, அது சாணிலாம் போடுமாடா அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த பையன் பதில் சொல்லியிருக்கிறான், சார் நாங்க ஆடு திம்போம், சாணியை நீங்க திங்கிற உருளைக்கிழங்குல போட்டுருவோம், நீங்க திங்கிற காய்கறிக்கு நாங்க உரமா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் எதார்த்தம். அப்போ இன்னைக்கு உரமாக இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு அற்புதம் தானே. நீங்க காய்கறிகள் விளைகிறது, எத்தனையோ தானியங்கள் விளைகிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு எடுத்து ஒரு அருளாதானே அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப நம்ம நிறைய விஷயங்களை சிந்திச்சு பார்க்க வேண்டும். வெறுமனே அல்லாஹ்வுடைய அருள்னு சொன்னா ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் பபி ஐயா ஆலாயி ரப்பிக்குமா கத்திபான், அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எதனை பொய்யென கருதுகிறான்னு சொன்னா காசு தான், 4 விஷயம் தான் அப்படின்னு நினைச்சு அதனுக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஒருத்தர் நெருப்பு வைத்து இறந்துட்டார். ஒருத்தர் நெருப்புல நினைச்சிட்டாருன்னா இறந்துட்டாரு. அப்போ மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நெருப்புல அதாவது நீங்க கேஎம்சி ஜிஹெச்ல போனீங்கன்னா, கேஎம்சில பாத்தீங்கன்னா நிறைய இந்த தற்கொலை பண்ணின இந்த நெருப்பு அல்லது ஃபயர்ல அது மாதிரி வர்றாங்களா, அவங்களுடைய பாடியை உடம்பெல்லாம் கொண்டு வருவாங்க, உயிரோட தான் இருப்பாங்க. உயிரோட தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இதுல போட்டு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கொண்டு வருவாங்க. ஆனா அவர் பேசிக்கிட்டுலாம் இருப்பாரு, ஆனா உடம்பு எல்லாம் அப்படியே எரிஞ்ச நிலையில இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. மருத்துவர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு 3 நாள்ல அவரு மரணிச்சிருவாரு அப்படின்ட்டுருவாங்க. 2 நாள் 3 நாள்ல அவன் மரணம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேதனை
இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இலையில தான் படுக்க வச்சிருப்பாங்க, இலையில படுக்க வச்சிருப்பாங்க. அவர் வந்து அதை எரியும் போது உள்ள வேதனை தான், அதுக்கு பிறகு பேசாம இருப்பார், நல்லா கூட இருப்பார். ஆனா சொல்லிடுவாங்க, மருத்துவர் சொல்லுவாங்க, ஒரு 2-3 நாள்ல இவர் இறந்துருவாரு அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடம்புல ஒவ்வொரு மேலையும் லேயர் மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கிறான். மேல் தோல், உள் தோல்னு வச்சிருக்கிறான். இந்த மேல் தோல்ல தான் வேதனையை உணரக்கூடிய தன்மை இருக்கிறது. மேல உள்ள தோல் இருக்கு இல்லையா, இதுல தான் வந்து வேதனையை உணரக்கூடிய தன்மையை எல்லாம் கொடுத்துருக்கிறான். இப்ப இந்த மேல் தோல் கருகிட்டு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க ஊசி எடுத்து குத்தினாலும் வலிக்காது அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. அதனாலதான் தீயில எரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க மேல என்ன பட்டாலும், எறும்பு கடிச்சாலும் அவங்களால ஒண்ணுமே வலிக்காது. எறும்பு உடம்பெல்லாம் கடிக்கும், பக்கத்துல உள்ளவங்க தான் நினைச்சுவாங்க தள்ளி விடுவாங்க, தவிர அவருக்கு தெரியவே தெரியாது. ஏறி அது மேல ஊர்ந்து செல்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த அந்த தீயில எரிஞ்சவருடைய மேனியினுடைய மேல் தோல் எரிந்து விட்டால், கருகி விட்டால், வேதனை என்பது அவருடைய சிந்தனைக்கு போற அந்த நரம்பு கட்டாயம். இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அருள்கொடையா அந்த வேதனையை எல்லாம் அமைச்சிருக்கான் பாருங்க. அப்ப அவங்க நினைச்சாங்க, அந்த வேதனை என்பது கடத்தப்படலன்னு சொன்னா அவர் மரணத்தை நோக்கிய நிலைக்கு போயிடுவாரு, வேற எதுவும் அவருக்கு வாழ்றது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்கொடைகளை ஏராளமான அவனுடைய நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க என்பதை நம்ம கவனத்துல வைத்து அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூணாவது விஷயம், இப்ப 2 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள்ல வேதனையும் ஒரு அருட்கொடை அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு சொன்னா வேதனையும் ஒரு அதாபு என்பதை பார்த்தோம். நாம இத வேதனையை அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை புரிந்து விளங்கி நம்ம இருந்தோம்னு சொன்னால் அப்பதான் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறும். இறைவனுக்கு நன்றி செலுத்துறது இருக்குல்ல, அது வந்து எப்போ நமக்கு சாத்தியம் சொன்னா, அந்த அந்த அதற்குண்டான காரியங்களை நம்ம பெற்றிருந்தா தான் நமக்கு அதுக்கு சாத்தியமா இருக்கும். நம்ம அந்த இறைவனுடைய உலகத்துல வாழ்றோம், இறைவன் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறான், இறைவன் வந்து நமக்கு உண்டான வாழ்வதற்குண்டான காற்று, கடல், தண்ணீர், நீர், நெருப்புன்னு ஏராளமான உதவிகளை செஞ்சிருக்கிறான் இல்லையா. இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு காரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க. அதை பத்தி மனுஷன் சிந்திச்சே பார்க்க மாட்டான். ஒரு செல்போன் தான் எனக்கு வாழ்க்கைமா. இன்னைக்கு மனுஷனுடைய நிலையும் பாத்தீங்கன்னா, ஒரு செல்போன் இருந்தா போதும், உலகத்துல வேற எதுவுமே இல்லை, அதான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க. ஒரு பைக் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சில மணி பொருளாதாரம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல எவ்வளவோ செல்வங்களை வாரி விளைச்சிருக்கிறா, அதை நம்ம சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவர்கள் நம்ம எப்படி படைச்சிருக்கிறோம் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நல்லா கேட்கிறோம். நான் எப்படி உங்களை படைச்சிருக்கிறேன் என்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமான்னு இறைவன் நம்மளை நோக்கி நம்மளை கேட்கிறான்னு வைங்க. நம்ம அதை சிந்திக்கணும். நம்ம அல்லாஹ் வந்து நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான், எவ்வளவு அற்புதங்களாக இந்த உலகத்தை ஆக்கியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அருளை பத்தி நமக்கு கொஞ்சம் கூட ஞானம் இல்லாம நம்ம இருப்பது என்பது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து உணர்ந்தா தான் நன்றி செலுத்தக்கூடிய, திக்ரு செய்யக்கூடிய தன்மை நமக்கு வரும் இல்லையா. நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செஞ்சு செய்வோம், சொல்லி காட்டுவோம், ஏன் உனக்கு நான் அதை செய்யலையா, இதை செய்யலையா, சண்டை நடந்துன்னு வைங்க, அது பட்டியல் போடுவோம். இவ்வளவு பட்டியல் போட்டு உனக்கு அதை செய்யலையா, இதை செய்யலையா, அப்படி பண்ணலையா, இப்படி பண்ணலையா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ எப்படி கஷ்டப்பட்ட தெரியுமா, உடனே நான் வந்து எப்படி வளர்த்தேன் தெரியுமா, பள்ளிக்கூடத்துல எப்படி சேர்த்தேன் தெரியுமா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் அடிபடும் போது ஆசிரியருக்கு எப்படி தூக்கிட்டு ஓடணும் தெரியுமா அப்படின்னு நம்மளே ஒரு பெரிய பட்டியல் போட்டுதான் நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டாமான்னு கேட்கிறோம் இல்லையா. நம்மளே என்ன செய்யறோம், நிறைய பட்டியலை போட்டு நீ நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இறைவன் வந்து மறுமையில கேட்பானா இல்லையா. அல்லாஹ் சொல்றான், அந்நாளில் அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு நல்லா கேட்கிறான். மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்வானா, அருட்கொடைகளை குறித்து விசாரிப்பானா. எப்ப அந்த உலகத்துல உனக்கு என்னெல்லாம் என்ன எல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொன்ன பாரு, இந்த பாரு இதெல்லாம் உனக்கு அருட்கொடை இல்லையா, அது பாரு அவனுக்கு இல்லாம இருக்கு பாரு, அவனுக்கு இல்லாம இருக்கா இல்லையா, உனக்கு இருக்கா இல்லையா. அப்படித்தானே எங்க உலகத்துல எத்தனையோ பேருக்கு உலகத்துல வாழ்வதற்கு இடமே இல்லாம இருக்கிறாங்க, நாடே இல்லாம இருக்கிறாங்க இல்லையா.
நமக்கு வீடு அது இதுன்னு இந்த மாதிரி நமக்கு இருக்குதுன்னு வைங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாடோடிகளாக இருக்கிறாங்க, சில பேருக்கு நாடே இல்லை, உங்களுக்கு குடியுரிமையே இல்லைன்றதுதான் இல்லையா? அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க. அவங்கள விட நம்ம நல்லா தானே இருக்கிறோம். கால்கள் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கைகள் இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகளோட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கேட்க மாட்டானா? அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாள்ல அருட்கொடைகளை குறித்து அவர்களிடம் விசாரிக்கப்படும். உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். மறுமையில நாம கேட்போம், உன்னை படைச்சேனே, உனக்கு என்ன உதவிகள்லாம் நான் செஞ்சேன், நீ என்ன செய்தாய். இது ரசூலுல்லாஹ்வே நமக்கு சொல்லியும் காட்டுறாங்க. மறுமை நாள்ல ஒரு 3 பேரை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பானா. ஒரு செல்வந்தர், ஒரு கல்விமான், ஒரு வீரன், 3 பேரை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வானா, விசாரிப்பானா. உலகத்துல உனக்கு வீரத்தை கொடுத்தேனே, வீரம் என்ற ஒரு அருட்கொடையை கொடுத்தேனே, உனக்கு கல்வி என்ற ஒரு அருட்கொடையை கொடுத்தேனே, உனக்கு செல்வம் என்ற ஒரு அருட்கொடையை கொடுத்தேனே இல்லையா? சும்மா ஒரு 3 பேரு எல்லாத்தையும் தான் எல்லாம் கேட்பான். உதாரணத்துக்கு 3 பேரை எல்லாம் சொல்லி சொல்றான். அப்போ அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 பேரிடத்துலயும் அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் போது மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த செல்வத்தை கொடுத்த இறைவா நான் உன் வழியில செலவு பண்ணேன், கல்வியை கொடுத்த இறைவா நான் உன் வழியில செலவு, நான் கல்வியை கற்றுக் கொடுத்தேன், வீர கொடுத்த இறைவா உன் வழியில நான் வந்து என்ன செஞ்சேன், போர் செஞ்சு மரணிச்சேன் அப்படின்னு அந்த அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படும். நீ பொய் சொல்கிறாய், நீ உலகத்துக்காண்டி செஞ்சேன்னு சொல்லி அது தனி விஷயம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நம்மளுக்கு இந்த உலகத்துல வழங்கிய ஒரு காரியங்களை குறித்து மறுமையில என்ன செய்வான, விசாரிப்பான். ஒவ்வொன்றையா சொல்லி சொல்லி விசாரிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா, அந்த அளவுக்கு திக்ர் பண்ணி இருக்கிறோமா, அல்லாஹ் இடத்துல அந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்ந்து இருக்கிறோமா? அப்ப அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வை புகழ்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு என்ன பாக்கியங்களை வழங்கி இருக்கிறானோ அந்த பாக்கியத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது விசாலமானது, ஏராளமான நன்மைகள் உள்ளது. அது வந்து இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும்பாங்க இல்லையா? யாருக்கு அது இல்லையா, கண் இல்லாதவங்களுக்கு தான் நினைச்சுவாங்க கண்ணுடைய அருமை தெரியும்பாங்க. ஒருத்தர் கண் இல்லைன்னு வைங்களேன், 2 கண்ணுமே இல்லை. இப்ப அவர்கிட்ட வந்து உனக்கு 10 கோடி ரூபா வேணுமா, உனக்கு கண்ணு வேணுமா, ஒரு கண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு, கண்ணு தான் வேணும்பாரு இல்லையா? 10 கோடி எப்படினாலும் சம்பாதிச்சுக்கலாம், எப்படினாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு கண்ணு தான் வேணும்பாரு. ஏன் அந்த உலகத்தை பார்க்கணும், உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள்ல கண்ணை நமக்கு தந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய அப்ப இந்த கண் என்பது எத்தனையோ 1000 கோடிக்கு சமம், எத்தனையோ 1000 கோடிக்கு சமம் இல்லையா? ஆனா நம்மகிட்ட இருக்குது, நமக்கு யாருடைய அருமை தெரியல இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய அதான் அல்லாஹ் சொல்றான், என அருட்கொடைகள் அவனால் எண்ணி முடியாது, அவ்வளவு காரியங்கள் நான் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். இதை நம்ம புரிந்து உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருட்கொடைகளுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.